இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கிய செலிபிரிட்டின்னு சொல்லலாம். இவங்க பேர் வந்து ரோசி. இவங்க வந்து விவிலிய பணிக்குழுவில் வாலண்டியரா இருக்கிறாங்க. நியூஸ் தமிழ் சேனல்ல ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் வாய்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப ஒரு திறமை படைச்சவங்களா இருக்கிறாங்க. என்னன்னாக்கா எந்த நிகழ்ச்சி நடந்தாலுமே வந்து அதுக்கு வந்து பேக் வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த வாய்ஸ் வந்து கேட்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையை கொடுக்குற ஒரு வாய்ஸ். இந்த வாய்ஸ் வந்து இந்த அளவுக்கு புகழ் வளம் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னாக்கா, ஒரு தாய் தந்தை வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கும் இந்த ஊரறிய உலகறிய அவங்கள வந்து கொண்டு செல்வாங்க. ஆனா இந்த பெண் வந்து இந்த தாய்க்கும் தந்தையும் உலகறிய கொண்டு செல்ற மிகப்பெரிய வாய்ப்பை வந்து கடவுள் வந்து இவன் மூலமா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்துல வந்து இந்த மகளுக்கும் அந்த தாய் தந்தைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து ஈஸ்டர் பண்டிகை. ஈஸ்டர் பண்டிகை அதுவுமா இன்னைக்கு ஒரு முக்கிய நிகழ்வுல வந்து ரோசியை நான் சந்திச்சேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவகிட்ட வந்து இப்ப ஈஸ்டர் பெருவிழாக்கு முன்னாடி 40 நாள் வந்து கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்தவத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவருமே சரி 40 நாள் உண்ணா நோன்பு இருந்து விரதம் இருந்தெல்லாம் தவஸ்காலத்தை 40 நாள் முன்னெடுத்து அதுக்கப்புறம் தான் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறோம். இதனுடைய முக்கிய நோன்பு இருக்கிறதுனால முக்கிய கருத்து என்ன அப்படின்றத நான் கேட்கறேன். நான் சொல்லுமா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நோன்பு நீங்க அழகா சொன்னீங்க, 40 நாட்கள் வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பது உணர்வுல இல்லாம உணர்வுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டுதோறும் நோன்பு காலம் வருது, ஈஸ்டர் வருது, எல்லா மதத்திலையும் ஒரு சில நோன்புகள் வருது. ஆனா உணர்வு பூர்வமா நம்மளே சுய பரிசோதனை செய்து ஆன்மீக ரீதியா நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் சரிதான், கடவுளை எப்படி நெருங்குறோன்றது வந்து செயல்பாட்டுல மாறணும். அது வந்து உணர்வுகள்ல தான் நம்ம வந்து மாற்ற முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து மாத்திக்கிட்டு கடவுளை நெருங்குறதுன்றது வந்து மக்கள் கிட்ட செயல்பாடா போற அளவுக்கு, அது மனிதனை சந்திக்கிறதுலயோ அல்லது ஏழை எளியவர்களை சந்திக்கிறதுலயோ ஒரு செயல்பாட்டுல மாறும்போது அந்த நோன்பு ஒரு அர்த்தமுள்ளதா அமையுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நோம்பு முடிச்சு ஈஸ்டர் பெருவிழாவை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். கிறிஸ்தவனும் சரி, கிறிஸ்தவத்தை மீது நம்பிக்கை உண்ட எல்லாருமே இன்னைக்கு நல்ல 40 நாள் விரதம் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு புத்தாடை உடுத்தி இரவு கண் முடிச்சு கோயிலுக்கு போறது, இன்னைக்கு பகலெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு நல்ல என்ஜாய்மெண்டோட இன்னைக்கு கொண்டாடுறோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை நமக்கு உணர்த்துற கருத்து என்ன? ஈஸ்டர் பண்டிகை வந்து கடவுள் இந்த உயிர்த்தெழுதுனால நமக்கு என்ன ஒரு கருத்து நமக்கு எல்லாத்துக்கும் வெளிப்படுது அப்படின்றதுக்காக இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நம்ம வந்து சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம், நமது மறை மாவட்டத்தோட புனிதர் வந்து தோமையார். சோ இவர் வந்து நான் இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த தோமையார் வந்து கண்டு விசுவாசித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வந்து அந்த மனுஷனை பார்த்து சொல்லியிருக்காரு, கண்டு நீ விசுவாசிச்ச ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவங்க பேரு பெற்றவங்க. உயிர்த்தெழுதுல நீங்க பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. இந்த வீடியோ பாக்குற நீங்களுமே பாத்துருப்பீங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா உயிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த உலகத்துக்கு காட்டினவர் இயேசு கிறிஸ்து. சோ இந்த பாதையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த ஈஸ்டர். ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உயிர் தெழவில்லை என்றால் இன்னைக்கு கிறிஸ்தவம் இருந்திருக்காது, கிறிஸ்துவ பின்பற்றுறவங்க இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா மத தலைவர்களும் வருகிறார்கள், போதிக்கிறார்கள், இறந்து போகிறார்கள். ஆனால் மாண்டு போன யாருமே உயிர் தெழவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே உயிர் தெழுந்திருக்கிறார். சோ இந்த இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் அந்த பாதையை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கறத காட்டுறதுதான் இந்த மாபெரும் ஈஸ்டர் பண்டிகை. இந்த பண்டிகை வந்து நமக்கு மட்டும் இல்ல, எல்லா சமூகத்தினருமே நிலைவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது, அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான அழைப்பை கொடுப்பதாக அமைகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பிறப்பு ஒரு முறைதான், இறப்பு ஒரு முறைதான் அப்படின்னு நம்ம இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த சாவை வென்றார் என்ற ஒரு பட்டத்துக்குரியவராகவும் அதை நிகழ்த்தி காட்டியவராகவும் இருந்தவர். அதனாலதான் வந்து இன்னைக்கு உலக மக்கள் அனைவருமே வந்து கிறிஸ்தவத்து மேல ரொம்ப அக்கறையும் ரொம்ப அன்பும் ரொம்ப பணிவும் பகிரும் கொண்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயம் வந்து ரோசி நான் உன்னை பார்த்திருக்கிறேன் மகளா. உன்னுடைய செயல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்திலையும் இந்த மாதிரி ஒரு மகள் கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆன்மீகத்திலையும் மற்ற காரியங்கள்லயும் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து சிறந்து விளங்குறாங்க அப்படின்றத வந்து நான் கண்கூட நான் வந்து உன்னுடைய மூலமா நான் பாக்குறேன். இது வந்து உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என்னுடைய சார்பாகவும் உன்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள்.